லக்கி ராமனும் வெங்காய சித்தரும். ஒரு ஊர்ல ஒரு சோம்பேறி இருந்தான். அவன் பேரு லக்கி ராமன். அவன் எப்பவுமே அதிர்ஷ்டத்தையே நம்பி இருப்பான். அதனால தான் அவனை எல்லாரும் லக்கி ராமன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் லாட்ரி சீட்டு, சூதாட்டன்னு அதிர்ஷ்டத்தையே நம்பி எல்லா சொத்தையும் இழந்துட்டான். இப்ப அவன்கிட்ட ஒரே ஒரு வயல் மட்டும்தான் இருக்கு. அதுவும் ஒழுங்கா பராமரிக்காம புதரு மண்டி எந்த விளைச்சலும் தர்றதில்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வயசான பெரியவர் அந்த ஊருக்கு வந்தாரு. புதுசா அவரை பார்த்த மக்கள் கூட்டமா கூடுனாங்க. ஆளாளுக்கு அவர்கிட்ட கேள்வியா கேட்டாங்க. ஐயா பெரியவரே, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எந்த ஊரு? இப்படி வரிசையா கேட்டாங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருந்த பெரியவரை பார்த்து கூட்டத்துல இருந்தவங்க, ஐயா அமைதியா இருக்கிறத பார்த்தா பெரிய சாமியாரா இருப்பாரோ? ஆமா, கொல்லிமலையிலிருந்து வாராரு போல இருக்கு. இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர், ஏன் சாமி, நீங்க என்ன கொல்லிமலை சித்தரா அப்படின்னு கேட்டதும் கோபமான பெரியவர், ஓயா வெங்காயம் அப்படின்னு சத்தமா சொன்னாரு. அதுக்கு பிறகு அவர் எதுவும் பேசல. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மக்கள் ஊருக்குள்ள வெங்காய சித்தர் வந்திருக்காருன்னும் அவர் அருள்வாக்கு சொன்னா பழிக்குன்னும் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட நம்ம லக்கி ராமன் பெரியவரை சந்திக்க வந்தான். வணக்கம் சாமி, என் பேர் ராம. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. நீங்கள் தான் ஏதாவது மன்றம் சொல்லி என்னை லக்கி மேனாக மாற்றணும் அப்படின்னு கேட்டான். மெதுவா கண்ணை திறந்து பார்த்த அந்த பெரியவர், நீ என்ன தொழில் பண்ற? எந்த தொழிலும் பண்ணலைங்க. உனக்கு ஏதாவது சொத்து இருக்கா? எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சதில் 1 ஏக்கர் வயல் மட்டும் மிச்சம் இருக்குது. அதுவும் தரிசாக கிடக்கு. எந்த விவசாயம் பண்ண முடியல. வெள்ளாமையே வர்றதில்ல. ஏன்? அதான் சொன்னனே, எனக்கு லக்கே இல்லை சாமி. லக்கு இல்லையா? வயலுக்கு தினமும் போவியா? எப்போவாவது போவேன். எப்பயாவதா? சரி, இன்னைக்கு போனியா? இல்லைங்க சாமி. ஏன்? அதான் உங்ககிட்ட அருள்வாக்கு கேட்க வந்துட்டேனே. சரி, நேற்று பாட்டி அம்மா கெட்ட நாள், அதனால போகலை. அதுக்கு முதல் நாள்? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வா வெறுவா, அதனால அன்னைக்கும் போகலை. சரி, திங்கக்கிழமை? அன்னைக்கு தான் போகலாம்னு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தா ஒரு பூனை குறுக்க போச்சு. சகுனமே சரியில்லை அப்படின்னு திரும்ப வீட்டுக்கே போயிட்டேன். ஆக எந்த தொழிலும் செய்ய மாட்ட, இருக்கிற வயலுக்கும் போக மாட்ட, ஆனா உனக்கு செல்வம் பெருகணும். ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. அப்படின்னா இந்த தாயத்தை உன் கழுத்துல கட்டிக்க. தினமும் காலை மாலை 2 நேரமும் உன் வயலுக்கு போ. அங்க உன்னோட வேர்வையில் இந்த தாயத்து நனையணும். அப்படி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் செஞ்சா உனக்கு லக்கு தானா வந்து சேரும். செய்வியா? அவ்வளவுதானே? கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு பெரியவரோட கையில இருந்த தாயத்தை வாங்கி
தன் கழுத்துல கட்டிட்டு ராமன் கிளம்பிட்டான். அன்னையிலிருந்து தினமும் 2 வேளை வயலுக்கு போய் சூரிய வெயில்ல நிக்க ஆரம்பிச்சான். வெயில் பட வேர்க்க ஆரம்பிச்சது. அதுல தாயத்து நனைஞ்சது. தாயத்து நனைஞ்ச உடனேயே வீட்டுக்கு போயிடுவான். இப்படியே 48 நாளும் செஞ்சான். ஆனா எந்த பயனும் இல்லை. மறுபடியும் பெரியவரை பார்க்க வந்தான். என்ன சாமி, உங்கள் பேச்சை கேட்டு 48 நாள் செஞ்சேன், எந்த லக்குமே வரல. வெயிலில் நின்று உடம்பு கருத்து போனது தான் மிச்சம். என்ன செஞ்ச? வெயில்ல நின்னியா? ஆமாம், நீங்கள் தானே வேர்வையில் தாயத்து நனையணும்னு சொன்னீங்க, அதான் செஞ்சேன். நாம ஒன்று நினைச்சு சொன்னா இவன் ஒன்று செஞ்சிருக்கானே. சரி, முதல் 48 நாள் மந்திரம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த மந்திரம். நீ என்ன பண்றன்னா, நாளைக்கு காலையில சேவல் கூவுற நேரத்துல உன் வயலுக்கு போ. உன் வயலோட ஈசான மூலையில இருக்கிற புதர வேரோட பறிச்சு எடுத்து போய் எடு. அப்புறம் பாரு உன் யோகத்தை அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு. அதை நம்பி லக்கிராமனும் வீட்டுக்கு போனான். பொழுது விடிஞ்சதும் தயாரா இருந்த லக்கிராமன் சாமியை கும்பிட்டு நேரா வயலுக்கு போனான். பெரியவர் சொன்னது போலவே ஈசான மூலையில இருந்த புதர வேரோட புடுங்கி எடுத்தான். புதருக்கும் அடியில ஒரு மண்பானை இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தா உள்ள 1000 ரூபாய் பணம். சந்தோஷத்துல அதிர்ச்சியான லக்கிராம நேரா பெரியவரை பார்க்க ஓடி வந்தான். சாமி, சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே என் வயல்ல இருந்து புதரை வெட்டினேன். உள்ள 1000 ரூபாய் புதையல் இருந்துச்சு. உங்கள் மகிமையே மகிமை சாமி. பாத்தியா, ஒரு புதர வெட்டினத்துக்கே உனக்கு 1000 ரூபா கிடைச்சிருக்கு. வயல்ல உள்ள எல்லா புதரையும் வெட்டி எடுத்துட்டு வயலை சமப்படுத்தி தண்ணி பாய்ச்சு. எப்படி 48 நாள் தினமும் காலையும் மாலையும் வயலுக்கு போய் வேர்வையில தாயத்தை நினைச்சியோ, அது போலவே இப்போவும் தினமும் காலை மாலை வயலுக்கு போய் வயல்ல வேலை செய். அப்ப வர்ற வேர்வை உன் நிலத்துல உழுவணும். அப்புறம் பாரு உன் அதிர்ஷ்டத்தை அப்படின்னு பெரியவர் சொல்லி முடிச்சாரு. உடனே ஒரு கும்பிடு போட்டு வயலுக்கு கிளம்புனான் லக்கிராமன். பெரியவர் சொன்ன மாதிரியே வயல்ல தினமும் வேலை செஞ்சான். சில காலம் கழிச்சு பெரியவரை சந்திக்க லக்கிராமன் கையில பழத்தட்டோட வந்தான். உங்களை பார்த்த பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு சாமி. இப்போ நான் நல்லா இருக்கேன். வயலும் நல்லா விளைஞ்சு கஷ்டம் இல்லாமல் இருக்கேன். எல்லாமே உங்கள் ஆசைதான் சாமி. அதுக்கு அந்த பெரியவரோ, ஆசீர்வாதமா? வெங்காயம் வெங்காயம். ஆசீர்வாதமும் இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை. எல்லாம் உன்னோட உழைப்பு தான். உழைப்பு தான் ஒருவனை உயர்த்துமே தவிர லக்கோ அதிர்ஷ்டமோ உயர்த்தாது. புரிஞ்சுச்சா? அப்ப புதருக்கு அடியில் புதையல் இருந்துச்சே, அது அது உனக்கே தெரியாம நான் தான் அங்க புதைச்சு வச்சேன். அப்பதான் நீ தினமும் வயலுக்கு போய் வேலை செய்வேன்னு வச்சேன். நான் நினைச்சது போலவே நடந்துச்சு. உன் வயலும் விளைஞ்சிச்சு. நீயும் இப்போ நல்லா இருக்க. அப்ப இந்த தாயத்தும் சும்மாவா? இனி எதுக்கு இது? உழைச்சாதான் உயர முடியுங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சாமி. அப்புறம் இன்னொன்று, என்னைய சாமின்னெல்லாம் அழைக்காத. நான் சாமியெல்லாம் கிடையாது. அப்ப ஐயான்னு அழைக்கட்டுமா? தாராளமா அழைங்க. அன்னையிலிருந்து ராமன் தான் உழைப்ப மட்டுமே நம்புனா.
வாழ்க்கையில வெற்றியும் அடைஞ்சான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.